أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 27வது நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள் மகத்தான பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே அதற்காகவே நாம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வை நினைத்து பார்க்க கடமை பெற்றிருக்கின்றோம். காரணம், இப்படிப்பட்ட இந்த நற்செயல்களின் வாயிலாகத்தான் நமக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலாவுடைய அருளால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இனிமையான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கையான சொர்க்கத்தை நமக்கு தருகின்றார். எனவே அந்த சொர்க்கங்கின்ற பேரின்ப வாழ்க்கையை அடைவதற்குண்டான வழிகள் என்ன, அங்கே என்னென்ன பாக்கியங்கள் இருக்கின்றன என்பதை தெரிய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாள் சுவனப்பாதை என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் அடையவிருக்கின்ற சொர்க்கத்துக்கு ஈடென்ன, எதை கொடுத்து நாம் சொர்க்கத்தை வாங்க வேண்டும்? சொர்க்கம் சும்மா கிடைக்குமா? சொர்க்கம் என்பது இவ்வளவு நாள், இந்த 26 நாட்களாக சொர்க்க பாக்கியங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டே வந்தோம். அங்க என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட மகத்தான சுகமான வாழ்க்கை அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கின்ற மங்களாக்கள், வீடுகள், ஆறுகள், பல வர்க்கங்கள், ஊரில் ஐன்கள், நினைத்ததை அனுபவிக்கின்ற எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது. அதான் சும்மா கிடைக்குமா? அந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சும்மா தந்துடுவானா? எல்லாரும் கொடுப்பானா? அதுதான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் ஒரே இடத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். யாருக்கு அந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடி அவர்களுக்கென சில வரையறைகளை வைத்திருக்கின்றாரோ அதேபடி வாழக்கூடியவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம். எல்லாரும் கிடையாது. எல்லாம் ஆசைப்பட்டால் அதை பெற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. என்ன சொல்றா? அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டானோ. இன்னல்லாஹ் அஷ்தரா, இஸ்தரானா விலைக்கு வாங்கினான். மினல் மூமினீன், மூமின்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா விலைக்கு வாங்கினான். அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அதற்கு பகரமாக என்ன செய்யணும்? அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அதற்கு பகரமாக கொடுக்க வேண்டும். என்று சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் எது கொடுக்க வேண்டும்? அவருடைய உயிரை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உடைமையை கொடுக்க வேண்டும், அவருடைய செல்வத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய உழைப்பை கொடுக்க வேண்டும். அவருடைய உடலால் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அவருடைய செல்வத்தால் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்றால் அதையும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் யார் தயாராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம். அல்லாஹ் தஆலா அதை விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அவருடைய உயிரையும் உடமையையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். இதற்கு வரமாக சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. எல்லாரும் ஆசைப்பட்டால் கிடைக்குமா? அன்பு சகோதரர்களே, ஒரு பெரிய பங்களா வேண்டும், ஒரு பெரிய மாளிகை வேண்டும். அந்த மாளிகையில என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும், இத்தனை பெட்டுகள் இருக்க வேண்டும், அந்த பெட்ரூம்ல என்னென்ன இருக்க வேண்டும்,
என்னெல்லாம் இன்றைக்கு வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி அதை அழகுபடுத்தி அதிலே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது சும்மா கிடைக்குமா? அந்த வீடை கட்டினா அந்த எவ்வளவு உழைக்க வேண்டும், அதற்காக எவ்வளவு உழைச்சி 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 பணங்களை சேர்க்க வேண்டும், செய்ய வேண்டும், அதுக்காக உடல் உழைப்பு வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், பணத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்ற திட்டம் வேண்டும். இதெல்லாம் செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். அது அது அதை கட்டி பணம் இருந்து விட்டால் மீன் வந்து விடுமா? பணம் கையில வந்து விட்டது, உழைச்சாச்சு, கையில வச்சாச்சு, அதை வச்சு மீன் வந்து கல்வி வந்துடுமா? ஜீப்புமா இல்லை வந்துடுமா? இல்லை. அதற்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. ஒரு வீட்டை கட்டி முடிப்பதா இருந்தால் ஒரு வருடத்துக்கு மேல் தேவைப்படுகிறது, உழைப்பு தேவைப்படுகிறது. அதை கட்டத்தை உருவாக்குகின்ற அதிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ விதவிதமானவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுடைய கூட்டு முயற்சி இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்தால்தான் என்னது, நான் கொஞ்ச நாள் வாழ்க்கை அது முடியும் போது அந்த 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 மாளிகையிலே அவர் அனுபவிப்பது கொஞ்ச நாள், அதோட முடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அடுத்த ஆள் சுற்றி மாறிடு வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை அதுக்கே இவ்வளவு பெரிய உழைப்புகளும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இருக்கின்ற அந்த பேரின்ப பாக்கியம், எல்லையற்ற பாக்கியம், மகத்தான இன்பகரமான வாழ்க்கை, அதை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், என்ன உழைத்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆசைப்பட்டால் போராது, அங்கே அது இருக்கிறது இது இருக்கிறது, நம்ம ஆசை காட்டியாச்சு, அதை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يكون الرسول والذين آمنوا معه متى نصر الله. அல்லாஹ் அக்பர். இந்த வசனம் அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி. சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முன்வைக்கின்ற கேள்வி. அல்லாஹ் கேட்கிறான், நம்ம ஹசிப்தும் வந்தது ஒரு ஜன்னா, நாங்கள் உங்களை சொல்லி காட்டினேன் சொர்க்கமெல்லாம் வாங்க வாங்கோ என்று அல்லாஹ் அழைப்பான் என்று சொல்றோம்ல. இந்த சொர்க்கத்துல இந்த மகத்தான இந்த பாக்கியத்தை சர்வசாதாரணமா போய்விடலாம் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா, எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்துல கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அப்பாவுக்கு கேட்கிறான், வேற யாரும் கேட்கல. என் வசம் இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை சர்வசாதாரண நுழைஞ்செல்லாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்களோ அந்த தியாகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவற்றில கொஞ்சம் கூட உங்களை வந்து சேராத நிலையில நீங்கள் சொர்க்கம் பெற்று சென்று விடலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? இதுக்கு பய சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படக்கூடியவங்களா பய சொல்லுங்க. அல்லாவுக்கு அல்லா சொன்னா பய சொல்லி மஸ்தூமில் பாசாவு, அந்த தியாகிகள் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், அதற்காக வேண்டி அவர்களை கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், எல்லா விதமான கொடுமைகள், உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய நிலை எல்லாம் செய்து உழைத்தும் கூட, அவ்வளவு தியாகத்தையும் செய்த பிறகும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து முறையிடுகிறார்கள். நபித்தோழர்கள் அகழ் யுத்தத்தின் போது, உஹது யுத்தத்தான் கூட அகழ் யுத்தத்தில் தான் அந்த வசனம் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. அகழ் யுத்தம் தெரியுமா? வார்த்தை படியுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியும் நபித்தோழர்களும் செய்த அந்த போர்களிலேயே மிகப்பெரு போர் அகழ் தோன்றார்கள். நபியும் என்று தோன்றார்கள். வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு தோன்றினார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அன்பு சொல்வை ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருள்படை அவர்களும் அவர்களுடைய பாசறையிலே வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்களும் கல்லை வைத்து கட்டி கொண்டு அவர்களுக்கு அந்த மேல் கொடுமையிலும் மகளை தோன்றினார்கள். எதற்காக? எதிரிகளிடமிருந்து மார்க்கத்தை தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தியாகிகள் பார்த்த அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்கள் முறையிடுகிறார்கள். நபித்தோழர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்ட பின்பு நபியிட்ட கேட்கிறார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்?
வரும் வரும் என்று சொல்கிறீர்களே, அல்லாவுடைய உதவி எங்கே? இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே, இவ்வளவு துன்பப்படுகிறோமே. அந்த நேரத்தில் தான் இந்த அவசரத்திலே அல்லாஹ் தஆலா இறக்கிறார். அப்பதான் எத்தனை வருது. நீங்க சர்வ சாதாரண சொர்க்கங்கிற சும்மா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா கிடைக்குமா சொர்க்கம்? அதற்கான உழைப்பு கஷ்டம் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? தலையில ரம்பத்தை வச்சு அப்படியே அறுப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம கொடுமைப்படுத்தினா பாக்குறோம்ல. இன்னைக்கு ஒரு ஏரியாவில் ஒரு இஸ்லாத்துடைய விலை அல்லாஹ் சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வால் சொல்லப்படக்கூடிய அந்த யகூதிகள் இன்னைக்கு அல்லாஹ்வை கனிமா சொன்ன அந்த மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள். பச்சிலம் குழந்தை என்று பாராமல், பெண்கள் என்று பாராமல், முதியல் பார்க்காமல் சரவாரியாக கொல்லப்படுகிறார்கள். இதற்காக அவர்கள் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை உள்ளத்திலே தாங்கியிருக்கிறார்கள் என்ற காலத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நடுங்குகிறது. இவ்வளவு பெரிய துயரமும் துன்பங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒன்றும் அறியாத அந்த அப்பாவிகள் மார்க்கத்தின் பேரில் அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த துன்பங்களிலே ஒரு துரும்பாவது நம்முடைய வேலையில விழுந்திருக்கா அவன கேட்பா அல்லாஹ். என்ன எனக்கு வேணும் சொர்க்கம்? சொர்க்கத்துக்கு ஆசைப்படுகிறீர்களே, அதற்காக என்ன உழைத்தீர்கள்? உலக முன்னால் உள்ளவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு வராமையே சொர்க்கம் சொர்க்கம்னா கிடைச்சிருமா? அல்லாஹ் கேட்கிறான். அன்பு சோழர்களை, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் நிஅமத் அருள் கூட என்னவென்றால், அந்த அந்த பகுதிகளில் அன்னைக்கு நபித்தோழர்களும் அது பின்னால் வந்த எத்தனையோ தியாகிகள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே மார்க்கத்தை காப்பதற்காக, அவருடைய கண்ணியத்தை காப்பதற்காக, அவருடைய உடமையை காப்பதற்காக வேண்டி உயிரை தியாகம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிறை ஏற்பட்டது. இன்றைக்கு நம் நாட்டில் கூட பல பகுதிகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்திகள் எல்லாம். ஓட்டை நடக்க விட மாட்டேங்கிறான். அவன் கண்ணியத்துக்கு பாதுகாப்பு ஏற்படக்கூடிய நிலையில அப்பாவி 70 வயசு 80 வயசு அந்த கணவனுடைய முஸ்லீம் தாடி அப்படி இறக்குறான், குத்துலாம். எதுக்கு? முஸ்லீம் என்ற காரணத்தினால. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறாரே. ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருப்பதற்காக நாம் என்ன அல்லாஹ்வுக்கு ஈடு செய்திருக்கிறோம், என்ன கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உழை, கஷ்டப்படு, தியாகத்தை, உன்னுடைய பொறுமையை நான் சோதிக்கிறேன். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதை நிச்சயம் உண்டு, அது மிக அருகாமையிலே இருக்கிறது. அதனால ஆத்திரப்படாத, ஆவேசப்படாத, பொறுமையாரி, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்து தீரும் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். அதனால இப்படிப்பட்ட அந்த பெரும் வாக்கியங்கள், வர்ணனைகள், அதையெல்லாம் நான் சுகமாக இனிமையாக காதுகுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அனுபவிப்பதற்குண்டான வழி என்ன, அதற்கான தியாகம் என்ன என்பதை சிந்தித்து உணர்ந்து அதற்காக வேண்டி உழைக்கின்ற பாடுபடுகின்றவர்கள் தான் புத்திசாலிகள். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அந்த மகத்தான பேரின்ப பாக்கியத்தை அடைவதற்குண்டான எல்லா வழிகளையும், எல்லா பாதைகளையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தந்தருவானாக. நாளை சொர்க்கத்திலே எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான அந்த தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.